மீண்டும் என் அன்பு நெஞ்சங்களே, உங்களை மகிழ்ச்சியோடு நான் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இந்த காணொலியை பார்க்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் என்னுடைய சேனலுக்கு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையான விடயமெண்டா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உண்மையிலேயே நான் ஒரு யதார்த்தம் பேசுகிறேன். யதார்த்த நிலைமை என்னென்றால், இன்றைக்கெல்லாம் நாங்கள் வெளிநாடுகளில் வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த காணொலியை பார்க்கின்ற எத்தனையோ இளம் பிள்ளைகள் மத்திய கிழக்கு நாடுகளில், யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயும் நாங்கள் இன்றைக்கு தாய் தகப்பன் உறவுகளை எல்லாம் விட்டு வந்திருக்கிறோம். என்னத்துக்காக நம்மங்கிற உறவுகளை விட்டு ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு தள்ளி வந்து இங்கே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. என்னென்று சொல்லுங்க, நாங்கள் இவ்வளவெல்லாம் படிச்சிருப்போம். இன்றைக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு சிநேகிதர்கள் ஓடித்திருந்த இடம், வாகனங்களை வித்திருப்போம், எங்களுடைய நாட்டில் இருந்த சகல இன்பங்கள் எல்லாரையும் விட்டு வந்து நாங்கள் ஒரு வெளிநாட்டில் வேலை செய்கின்றோம். ஒரு நல்ல நாள் நிகழ்வுக்கு போக இயலாது, ஒரு கெட்ட நாள் நிகழ்வுக்கு போக இயலாது, ஒரு கோயிலுக்கு போகிறார்கள் கோயிலுக்கு போக இயலாது. 2 வருடங்கள் என்றாலும் சரி, 3 வருடங்கள் என்றாலும் சரி, எல்லாவற்றையும் பிரிந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். எல்லாவற்றையும் கொண்டு வந்து எங்களை பிரித்தது யார்? எங்களோட உறவுகளை எல்லாத்தையும் இன்றைக்கு பிரித்து கொண்டு வந்து வச்சிருக்கிற ஒரே ஒரு மூல காரணி என்ன சொல்லுங்க பாபம்? சொல்லுங்கள் பாபம் என்னண்டு? அதான் ஐயா இந்த பணம். இந்த பணம் என்ற ஒன்றால் தான் பாருங்கள், இந்த பணம் சேர்க்கிறதுக்கும் இந்த பணம் தான் வருகுது, பிரிக்கிறதுக்கும் இந்த பணம் தான் வருகுது. இந்த பணத்தால் தானே ஐயா நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். வேறு என்ன வேலை மினக்கட்டாக இருக்கிறோம். படித்தம், அதுக்கேற்ற ஊதியம் இல்லை கன பேருக்கு. சில பேர் படிக்க இல்லை, தொழிற்கல்வியை பழகினாங்கள், அதால் உழைக்க வந்திருக்கின்றோம். எல்லாத்துக்கும் என்ன? பணம், வேறு எதுவும் இல்லை. அவள் பார்த்துக்கொள்ளுங்கோ, ஆழமான ஒரு விடயம். இந்த பணம் தேவையில்லை, பணம் தானா பெருசு, உறவு தானே பெருசு, பணம் என்னத்தை செய்ய போகுது என்று சொல்கிற ஆக்கள் மத்தியில் நம்பாதீங்க. இந்த பணம் இருக்க வேணும். ஆனால் இந்த பணத்தை அவங்க சம்பாதித்து வச்சு போட்டுத்தான் சொல்லுவாங்க இந்த பணமே நண்டு என்று. அவங்கள்ட்ட பணம் இருக்குது தானே. வடிவ அனுபவத்தில் பாருங்கள், சாப்பாடு எங்களுக்கு 3 நேரம் மேசையில் இருக்குன்றால் நிச்சயமாகவே பசி என்றது ஒன்று வராது. அவங்க நல்லா உழைச்சிட்டாங்க, நல்லா உழைச்சி வச்சு போட்டு இந்த பணம் இருக்குத்தானே, இந்த பணம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, இந்த குணம் தான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போகுது, அவை பணத்தை பார்க்காதீங்க, குணத்தை பாருங்க, இப்படியெல்லாம் கவிநயங்கள் புரிவாங்க. நம்பிடாதீங்க, நம்ப வேண்டாம். பணத்தை முயன்றால் சம்பாதிச்சு கொள்ளுங்க. அந்த பணத்தை 1 ரூபாயாவது சேமிக்க பழகுங்க. இந்த பணம் தான் தேவை. என்னுடைய மனதிலே சில வேதனைகள் எல்லாம் இருக்கின்றன. மனதிலே சில வேதனைகள் இருக்கின்றன. இந்த பணம் எங்களுடைய அழகு, எங்களுடைய செல்வாக்கு, எங்களுடைய குடும்ப பின்னணிகள், உயர்தரமான வர்க்கத்திலே நீங்கள் பிறந்திருந்தாலும், எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டான ஒழுக்கம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தாலும், கடமை கண்ணியம் தவறாத புண்ணியவான்களாக நீங்கள் இருந்தாலும், பணத்துக்கு பிறகுதான். அதான் பராசக்தியில் சிவாஜி கணேசனுடைய பாட்டு. கருணாநிதி தான் அந்த பாட்டு எழுதினது. சிவாஜி சொல்கிறார், சிவாஜி ஆடி ஆடி பாடுறார். சில முட்டாள் பயலை எல்லாம் இந்த காசு முதலாளியாக்குதடா, சில முட்டாள் பயல்களை எல்லாம் காசு முதலாளியாக்குதடா. பார்த்தீங்களா பணத்தின் விளையாட்டை? ஆகையினால உங்களுக்கு தேவையான பணத்தை யாராவது சொல்லுவாங்க பணம் இல்லை, நீங்கள் சேமித்து வச்சுக்கொள்ளுங்க. உழைக்கிறதுக்காக வாங்க. இன்றைக்கு தனக்கு பிறந்த பிள்ளைய கொஞ்சி உலாவுவதற்கு கூட இந்த பணம் பிரித்து கொண்டு வந்து வெளிநாட்டுக்கு விட்டுருக்கு பாருங்க கன பேரை. யாழ் இனிது குழல் இனிது என்று சொல்வார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு தன்னுடைய பெற்ற பிள்ளையினுடைய மழலை சொல்லை கேட்க முடியாத அளவுக்கு இந்த பணம் கொண்டு வந்து பிரித்து வச்சிருக்குது? சொல்லுங்க. இந்த பணம் பிரித்து வச்சிருக்குது. யாழினிது, அந்த யாழிசை ஓசையை விட, குழலுடைய ஓசையை விட
ஒரு மழலை செல்வம் பாண்டு கத்துது, பாண்டு கத்துறது. அந்த குழந்தை இந்த சொல்ல கேட்காம வெளிநாட்டுக்கு வந்துட்டான் கனவே இன்றைக்கு. யோசிச்சு பாருங்க. அங்கே மனைவிக்கு ஆறுதல் இல்லை, ஆனால் பணம் தான் தேவை. ஆகையினால இந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்கின்ற வழியை இந்த உலகத்தில் பார்க்க வேண்டும். இது பணத்துக்குரிய காணொளியாகவே நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். இந்த காணொளிக்கு பிறகு நீங்கள் என்ன தத்துவத்தை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் பணம் தான் தேவை, பணம் தான் தேவை. பணத்தை சம்பாதிக்க பழகிக்கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் புத்தகம் படித்தோம், எதை சம்பாதிக்காட்டியும் அறிவை சம்பாதிச்சு கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொள்ளும். அறிவு இருந்தால் பணத்தை சம்பாதிக்கலாம், அறிவு இருந்தால் கைத்தொழில் இருந்தால் பணத்தை சம்பாதிக்கலாம். ஆகையினால நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பைபிளோடு பார்க்கின்ற பொழுது இது ஒரு தேவையற்ற ஒரு உபதேசமாக உங்களுக்கு இருக்கலாம். உங்கள் சொத்துக்கள் எங்கேயோ அங்கே தான் நீங்களும் இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் பரலோகத்துக்குரிய சொத்துக்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அழிந்து போகின்ற இந்த சொத்துக்களை நாட வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்துநாதர் சொன்னது உண்மைதான். ஆனால் ஒரு தேவாலயத்துக்குள்ளே போவதாக இருந்தாலும், ஒரு கோவிலுக்குள்ளே போவதாக இருந்தாலும், 10 வருஷமாக ஒரு தேவாலயத்தில் ஒரு மெம்பராக இருந்தாலும், அங்கே என்னென்றால் திடீரென்று ஒருவர் வந்து ஒரு கோயில் மணிக்கோ அல்லது ஒரு கோயில் சிரமதான பணிக்கோ ஏதோ ஒன்றுக்காக ஒரு 10,000 கொடுத்தாருன்னா உடனே அவருடைய நேம் லிஸ்ட்டில் வாசிக்கப்படுது. அவர் அன்றைக்கு பிரதமாதிதியாக வந்துடுவார், சீஃப் கெஸ்டாக. தே ஆர் காலிங் ஃபார் த சீஃப் கெஸ்ட். பட் சம் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் ஆல் மெம்பர்ஸ், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் மெனி இயர்ஸ் இன் த சர்ச், பேரிஷ் மெம்பர்ஸ். பார்த்தீங்களா எங்கே இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். சில முதலாளிகள்லாம் எத்தனையோ டிகிரி முடித்தவன் பின்னுக்கு இருப்பான். அங்கே சில பேர் பிஸ்னஸ்காரன் தான் டக்குன்னு அழிப்பான் பாருங்கள். அதனால் யாரும் சொல்லுவாங்க பணத்தை விடுங்க தம்பி, குணம்தான் தேவை, படிப்பு தான். நிச்சயமாக நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். ஆனால் பணத்தை தேவை, பணம் தேவை. இன்றைக்கு என்ன பாருங்க, என்னுடைய வயசு 54 வயசு. நான் நிறைய என்னுடைய வீட்டார் இருந்து என் பிள்ளைகளை வளர்த்து விட்டாலும் இன்றைக்கு என்னுடைய டிஸ்டன்ஸ், என்னுடைய பிள்ளைகளை விட்டு நான் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னத்துக்காக நான் இருக்கிறேன்? என்னத்துக்காக இருக்கிறேன்? பணத்துக்காக. அங்கே இருக்கிற சம்பளத்தை விட இங்கே ஒரு கொஞ்சமாவது கூட வருது என்றதுக்காக பணத்துக்காக வந்திருக்கிறேன். வேற ஒன்றுக்காக இல்லை. என்ன நான் இந்த நாட்டில் வச்ச பற்றுக்காக வந்திருக்கிறேனா அல்லது ஊழியர்களில் வச்சுருக்கிற அன்புக்காக இருக்கிறோமா? இல்லை, எல்லாரும் பணத்துக்காகத்தான் இருக்கிறோம். ஆகவே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பது தான் இந்த காணொலியில் நான் பதிவிடுகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இல்லீகலாக சட்டத்துக்கு முரணாக பணத்தை சம்பாதிக்க விழிக்கிற வேண்டாம். தயவு செய்து விழிக்கிற வேண்டாம். இந்த வெப்சைட்டுகளில் நிறைய விஷயங்கள் இல்லீகலான ஸ்பேம் வருகிறது. தயவு செய்து போகாதீங்க. நேர்மையாக சம்பாதியுங்க, அது உங்களுக்கு நிலைத்து நிற்கும். ஆண்டவர் தர ஆசீர்வாதத்தில் ஒன்று, நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பதல்ல, அந்த சம்பாதிக்கிற பணம் உன்னுடைய வீட்டு தேவைக்காக பரிபூர்ணமாக காணுமாக இருக்கிறதே, அதுதான் உண்மையான பிளஸிங். உங்களிடம் பசியாக 5000 பேருக்கு இயேசு போஷித்தார்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஐயோ ஐயரே, நேரமாகிவிட்டது, எல்லாருக்கும் பசி என்று சொல்கிறாங்கன்னு இயேசுநாதர் கேட்டார். உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அப்போ தான் ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஒரு பையனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும், அதை கொண்டு வாங்க. அவை இயேசு கிறிஸ்து கேட்குற கேள்வினா, உங்களிடம் என்ன இருக்கிறது, உங்களோட என்ன ஸ்கில் இருக்கிறது, அதை வச்சு கொண்டு பணத்தை சம்பாதி. இயேசு கிறிஸ்து அதை வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவே என்றார். பல்கி பெருகிச்சுது. பார்த்தீங்களா? நேர்மையோடு உங்களுக்கு இருக்கிறத வச்சு கொண்டு பணத்தை சம்பாதிங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். பொறுமையோடு நேரம் கொஞ்சம் கூடினாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். இவ்வளவு நேரமும் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு கூடாக நான் சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கு என் பணிவான நன்றிகள். God bless you.